வாவ், இந்த டீ வைக்கவும் தான் இந்த வீட்டுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு
பூமாரி. சித்தி சூப்பர் சூப்பர், வீடே சூப்பரா ஆக்கிட்டீங்க. அம்மா வீடு ரொம்ப அழகா இருக்குமா. இந்த ட்ரீயை சூப்பரா வச்சிருக்கீங்க சித்தி, சூப்பர் சித்தி. சரி சரி பிள்ளைகளா போய் கிளம்புங்க, கிறிஸ்மஸ் தாத்தா வந்துருவாங்க. சரி. ஐ கிறிஸ்மஸ் தாத்தா வர போறாங்க, ஜாலி ஜாலி ஜாலி. கிறிஸ்மஸ் தாத்தா வந்து gift கொடுக்க போறாங்க, ஜாலி ஜாலி ஜாலி. நான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்க போறேன், ஜாலி ஜாலி. அம்மா அங்க பாருங்க, கிறிஸ்மஸ் தாத்தா வராங்க. ஆமா மக்களே, அங்க வந்துட்டு இருக்காங்க பாரு. கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் தாத்தா. Wish you happy Christmas, wish you happy Christmas, wish you happy Christmas. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Thank you Christmas தாத்தா. Happy Christmas and happy New Year Christmas தாத்தா. Thank you, happy Christmas. Wish you happy Christmas, wish you happy Christmas, wish you happy Christmas and happy New Year. குழந்தைகளா எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும். குழந்தைகளா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் gift கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க குழந்தைகளா, ஆளுக்கு ஒரு gift. ஹாப்பி கிறிஸ்மஸ், எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. பூமாரி பூமாரி, என்ன பூமாரி பூமாரின்னு கத்திக்கிட்டே இருக்கேன், ஆளையே காணா. சரி காலிங் பெல் அடிச்சு பாப்போம். இந்த வாரேன் வாரேன். வா மீனா, என்ன வெளியிலே நிக்கிற, வா வீட்டுக்குள்ள. இருக்கட்டும் பூமாரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. தியானா மாமா வந்துட்டாங்களாம். அதான் நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தானே இருந்துச்சு, மாமா வராங்கன்னு. தியானாவோட மாமா மட்டும் வரலையா, மாமா மகளும் வந்திருக்கான். அதோட 2 பெட்டி நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம். என்னது 2 பெட்டி நிறைய பொருளா? ஆமா பூமாரி, தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வந்தாங்களாம். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நீ அவங்க வரும்போது பாத்தியா? நான் பார்க்கல. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கும்ல ரதி தான் என்கிட்ட சொன்னா. சும்மாவே அந்த சியானாவை பிடிக்க முடியாது. 2 பெட்டி நிறைய பொருள்னா வானத்துல பறப்பா. அவங்க மாமா மக சூப்பரா இருந்துச்சாம். அழகா ஃபாரின் கேல் மாதிரி இருக்கான். அழகா பாப் கட்டு பேண்ட் செட் தான் போட்டிருக்கான். சூப்பரா இருக்குன்னு ரதி சொல்லுச்சு. ஆமா, அது என்ன போட்டிருந்தா எனக்கு என்ன? என்கிட்ட வந்து ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல அழகா இருக்குன்னு சொல்லுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். அவங்க மாமா மக எப்படித்தான் அழகா இருக்குன்னு நான் போய் பார்க்க போறேன். நீனு வாரியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். வா பூமாரி, போய் பார்த்துட்டு வருவோம். அதெல்லாம் நான் வரல, நீ வேணா போ. இந்த பூமாரி ஓவரா தான் பண்ணுது. எப்ப பார்த்தாலும் நான் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு இருக்கும். இப்ப நான் வந்து கூப்பிடவும் நடிக்குது. சரி பூமாரி, அப்ப நீ வரலையா? சரி நான் மட்டும் போயிட்டு வாரேன். ஐயோ, நம்ம ஒரு பேச்சுக்கு தானே சொன்னோம். அதுக்குள்ளேயே அந்த மீனா நம்மள கலட்டி விட்டுட்டு போக பாக்குது. சரி பூமாரி, நான் போயிட்டு வரேன். எங்க மீனா, உங்க வீட்டுக்கா போற? நான் சியானா வீட்டுக்கு போறேன். சரி சரி, நீ மட்டும் எப்படி தனியா போவ? நானும் வாரேன். அதான் நான் பார்த்தேன், நீனாவது வராம இருக்கிறதாவது. மீனா திடீர்னு எப்படி சியானா வீட்டுக்கு போறது? அந்த சியானா கரெக்டா கண்டுபிடிச்சிரும் அவ மாமா வாங்கிட்டு வந்த பொருளை பார்க்கத்தான் வந்திருக்கோம்னு. அதுக்குத்தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா அது? நேத்து சயின்ஸ் மேம் ஹோம்வொர்க் எழுதி போட்டாங்கல்ல, அந்த நோட்டை தா, நாங்க எழுதல அப்படின்னு கேட்போம். நோட்டு கேட்குற மாதிரி கேட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க மாமா மகளை பார்ப்போம். மீனா உனக்கு சரியான மூளை மீனா. சரி சரி சீக்கிரம் வா, நம்ம போவோம். சரி வா போவோம். இந்தாம்மா சர்மி, காப்பியை குடிமா. சியானாக்கு கொடுக்கலையாத்தே?
சியானா அப்பதே குடிச்சிட்டாமா, நீ குடிமா. அர்மி டீயை குடிச்சுக்கிட்டு இருமா, எனக்கு வெளியில அந்த காய்கறிலாம் வாங்கணும், போய் வாங்கிட்டு வரேன். சரி தே. சியானா பார்த்துக்கம்மா, நம்ம போயிட்டு வரேன். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சர்மி, உனக்கு டிவியை போட்டு விடவா? டிவி பார்க்குறியா? இல்லை சியானா, டிவி பார்க்குற மூடே எனக்கு இல்லை. அப்போ என்கிட்ட ஒரு டாய்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து காமிக்கவா? எடுத்துட்டு வா, ஏன் பாப்போம். சியானா, சியானா. யாரு? நாங்க சியானாவோட ஃப்ரெண்ட் வந்திருக்கோம். சியானா, சியானா. ஓ, சியானா ரூமுக்கு போயிருக்கா, நீங்க உள்ளக்க வாங்க. சியானா எங்க? சியானா இப்பதான் ரூமுக்கு போச்சு. நீங்க என்ன சியானாவோட ஃப்ரெண்டா? வாங்க வந்து உட்காருங்க. நீங்க யாரு? உங்களை நான் பார்த்ததே இல்ல. நான் சியானாவோட மாமா பொண்ணு, ஊர்ல இருந்து வந்திருக்கேன். ஓ, சியானாவோட மாமா பொண்ணா? உங்க பேர் என்ன? என் பேரு சர்மி. உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, பேரு மட்டும் இல்ல, நீங்களும் அழகா இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. நீங்க காபி சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம், இப்பதான் நாங்க குடிச்சிட்டு வந்தோம். சரி, உங்க பேர்லாம் என்ன? என் பேரு சர்மி, உங்க பேரு? என் பேரு பூமாரி. என் பேரு மீனா. ஓ, பூமாரி மீனா, ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கு. சியானா, சியானா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க பாரு, வாமா. என்னது, என் ஃப்ரெண்ட்ஸா? என்ன, இந்த பூமாரி மீனாவும் இங்க வந்திருக்கு? வா சியானா, ஏன் அங்கே நின்னுட்ட? என்ன சியானா, எங்களை பார்த்தவன பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன எங்க வீட்டுக்கு திடீர்னு வந்திருக்கீங்க? அது அன்னைக்கு சயின்ஸ் மேம் ஒரு ஹோம்வொர்க் எழுதி போட்டாங்கல்ல, அந்த நோட்டை வாங்க நாங்க வந்திருக்கோம். அந்த நோட்டை எடுத்து தாசியானா. அன்னைக்கு நீங்களும் தானே பார்த்து எழுதுனீங்க, அந்த நோட்டை நான் ஸ்கூல்லே வச்சுட்டு வந்துட்டேன். ஓ, ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துட்டியா? சரி சரி, நாங்க கிளம்புறோம். சரி சரி, கிளம்புங்க. இந்த சியானாவை பாரு பூமாரி, நம்ம கிளம்புறோம்னு சொல்றோம், உடனே கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லுது. சரியான திமிரு பிடிச்ச புள்ள. ஆமா மீனா. ஏன் அதுக்குள்ளேயும் போறீங்க? இருங்க கொஞ்ச நேரம். சியானா, என்கிட்ட ஏதோ டாய்ஸ் கட்டணும்னு சொன்ன, குடுமா பாப்போம். இந்தா சர்மி. வாவ், பார்பி டால். பார்பி டாலுக்கு Dress மாத்துற மாதிரி வாங்கி வச்சிருக்க, சூப்பரா இருக்கு சியானா. பார்பி டால் இதெல்லாம் நம்மட்ட காட்டவே மாட்டேன் இந்த சியானா. இந்தாமா பாருங்க. இந்த சர்மி என்ன பூமாரிட்டெல்லாம் பார்பி டால் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சியானா, நின்றுக்கிட்டே இருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க பாரு, சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொடுமா. இந்த சர்மி என்ன ஒவ்வொன்றா மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கு? அதுல சாக்லேட் கேட்டுச்சுங்களா? இதுக்கு என்ன தேவையில்லாத அக்கறை? சியானா, சியானா உன்னதான் போய் சாக்லேட் எடுத்துட்டு வா. இந்தா போறேன். இந்த பார்பி டால் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா பூமாரி, Dress எல்லாம் அழகழகா கொடுத்துருக்காங்க. பூமாரி, மீனா, இதே மாதிரி நிறைய பொருள் சியானாவுக்கு நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்பதான் எல்லா பொருளையும் எடுத்து சியானாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா நாங்க பார்த்துருந்துருக்கலாம். நம்ம தான் லேட்டா வந்துட்டோமே. நாங்க வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் நாளைக்கு சியானாவுக்கு அழகுபடுத்தி விட போறோம், அழகா மேக்கப் பண்ண போறோம். நீங்களும் வேணா வாங்க. என்னது, சியானாவுக்கு மேக்கப் பண்ணி விட போறீங்களா? ஆமா பூமாரி, நாளைக்கு அவளுக்கு பண்ணி விட போறேன். நீங்க வேணா வாங்க. அப்ப எங்களுக்கும் அழகா மேக்கப் பண்ணி விடுறீங்களா? கண்டிப்பா, உங்களுக்கும் அழகா மேக்கப் பண்ணி விடுறேன். நீங்களும் வாங்க. ஐ ஜாலி ஜாலி. இந்த சர்மி சாக்லேட். குடு சியானா. சர்மி, ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு சாக்லேட் கொடுத்தா போதும் சர்மி. சியானா, எங்க அப்பா நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அத பூரா நீ எடுத்துக்க. இந்த ஒரு பாக்ஸை இவங்களுக்கு கொடுத்துருவோம். ஏய் மீனா, இந்த ஒரு பாக்ஸும் நம்மளுக்கு தானா? ஜாலி. பத்தியா, நான் கூப்பிட்டா நீ வர மாட்டேன்னு சொன்ன, இப்போ நீ வராம மட்டும் இருந்தா அந்த ஒரு பாக்ஸ் சாக்லேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா? ஆமா மீனா, ரொம்ப தேங்க்ஸ். நீ கூப்பிட்டனால தான் நான் வர முடிஞ்சிச்சு. என்ன சியானா, நாளைக்கு உனக்கு ஃபுல் மேக்கப் ஆக்கு.
மீனா, உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சியானா சொன்னேன். இந்த சர்மி வந்து நம்மள கடுப்பேத்திக்கிட்டு இருக்கு. இந்த சியானா ஒன்னோட்டு பார்பி டால். இந்த பூமாரி, இந்த சாக்லேட்டை ஷேர் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டுமா, நாளைக்கு 2 பேரும் மறந்துடாம வாங்க. உங்க 2 பேருக்கு நான் மேக்கப் பண்ணி விடுறேன். சரி. இந்த பூமாரிக்கும் மீனாவுக்கும் எல்லாம் ஓசியிலேயே கிடைக்குது. சரி, நாளைக்கு நாங்க வாரோம். நீங்க வாங்கிட்டு வந்த எல்லா பொருளையும் நாளைக்கு எங்களுக்கு காட்டுங்க. சரி பூமாரி. இனிமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். இனிமே நம்ம சேர்ந்து விளையாடலாம். மீனாவையும் பூமாரியும் வச்சு சமாளிக்கவே முடியாது. இதுல வேற இடையில இந்த சர்மி வேறயா. இந்த சர்மி நம்மகிட்ட இருக்கிறத பூரா காட்ட போகுதான். ஏன் இப்படி பண்ணுது இந்த சர்மி? காட்டுனா சும்மாவா இருக்குங்க இதுக? அதுல கொஞ்சம் தா, இதுல கொஞ்சம் தானே எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும்? சரி, நாங்க போயிட்டு வரோம். லேட் ஆயிருச்சு. என்னைய நீங்க பேர் சொல்லியே கூப்பிடலாம். நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா சர்மி. சரி, போயிட்டு வரேன் சர்மி. சரி பூமாரி, நாளைக்கு சந்திப்போம். பை பை. பை பை. சியானா, நீனும் சொல்லு, பை பை சொல்லு. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. பூமாரி, சியானா, பை பை. பை பை சியானா. நாளைக்கு கண்டிப்பா வந்துருவோம். நான் சொல்ல வந்தது வராதீங்கன்னு சொல்ல வந்தேன். முந்திரி கொட்டை பூமாரி வருவேன்னு சொல்லுது. சரி சர்மி, நாங்க போயிட்டு வரோம். சரி பூமாரி. நம்மலாம் ஒழுங்காவே படிக்க மாட்டோமா, அதனால லீவ் விட்டும் டியூஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. என்னது, ஸ்கூல் லீவ் விட்டும் டியூஷன் வைப்பாங்களா? ஆமா பூமாரி, டியூஷன் மிஸ் அப்படித்தான் சொன்னாங்க. டியூஷனுக்கு கண்டிப்பா வரணுமா? நான் டியூஷனுக்கு வர மாட்டேன். என்ன பூமாரி, டியூஷனுக்கு வர மாட்டியா? நீ வராட்டி மிஸ் திட்டுவாங்க பூமாரி. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க சியானா. நாங்க இந்த பரீட்சை லீவுக்கு நாங்க ஊருக்கு போறோம். ஊருக்கா? எந்த ஊருக்கு போறீங்க? நாங்க எல்லாரும் எங்க அத்தை வீட்டுக்கு போறோம். அங்க போய் நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். சே, இந்த பூமாரி மட்டும் இந்த லீவை நல்லா என்ஜாய் பண்றா. நம்மள மட்டும் நம்ம அம்மா கூட்டிட்டே போக மாட்டாங்க. பூமாரி, டியூஷன் வராட்டி டியூஷன் மேம் திட்ட போறாங்க. இதெல்லாம் எங்க அம்மா வந்து டியூஷன் மேம்கிட்ட பேசுவாங்க. அதெல்லாம் மிஸ் கேட்பாங்க. ஆமா, எங்க அம்மா வந்து டியூஷன் மேம்கிட்ட பேசினா மிஸ் எங்களை எல்லாம் திட்ட மாட்டாங்க. நாங்க எங்க அத்தை வீட்டுக்கு போய் பீச், பார்க் எல்லாம் போய் சுத்தி பார்ப்போம். சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். நீங்க எல்லாம் பரீட்சை லீவுக்கு ஊருக்கு போக மாட்டீங்களா? நான் ஊருக்கு போயிருவேன்ப்பா. எங்க அம்மாச்சி வீட்டுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். சியானா, நீ ஊருக்கு போறியா? இந்த அடிச்சுக்கோ. இந்த சியானாவும் பூமாரியும் ரொம்ப ஓவரா தான் பண்ணுதுங்க. முன்னாடில இது ரெண்டும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம பிரிச்சு விடுவோம். இப்போ ஊருக்கும் சொல்லவும் ரெண்டு ஒண்ணு ஓடிடுச்சுங்க. சியானா, உங்க அம்மாச்சி ஊரு எங்க இருக்கு? எங்க அம்மாச்சி ஊரு திருச்சி பக்கத்துல ஒரு கிராமம். சூப்பரா இருக்கும், பச்சை பச்சேன்னு ஒரே ஆறு மலை எல்லாம் இருக்கும். எங்க அம்மாச்சி ஊருக்கு போனா நேரம் போறதே தெரியாது. சூப்பரா இருக்கும். எங்க மாமா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அம்மாச்சி ஊர்ல பெரிய தோப்பு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல மாங்காய், தேங்காய், புளியங்காய், பெரிய பனை
மரத்துல இருந்து நொங்கா எனக்கு பறிச்சு தருவாங்க எங்க மாமா. நுங்கா நுங்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நுங்கு எனக்கும் பிடிக்கும். சியானா ஊருக்கு போயிட்டு வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் நுங்கு எடுத்துட்டு வா. சரி தருண், உனக்காக நான் எடுத்துட்டு வரேன். மீனா, நீ ஊருக்கு போகலையா? இல்ல எங்க அம்மா ஊருக்குலாம் கூட்டிட்டு போகல. எங்க அம்மா முழுப்பரிச்சை லீவுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. இது 10 நாள் லீவு தானே, அதனால கூட்டிட்டு போக மாட்டாங்க. நாங்கெல்லாம் ஊருக்கு போயிருவோமே, நீ என்ன பண்ணுவ? புளியங்கா பறிப்பேன். கேக்குறா பாரு கேள்வி. டியூஷனுக்கு போவேன். ஏன் மீனா கோபப்படுற? விளையாட்டுக்கு தானே போக மாதிரி கேக்குது. என்ன எல்லாரும் இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க? அங்க அத்தை எல்லாரையும் கூப்பிடுறாங்க, வாங்க போவோம். சர்மி, அம்மா என்னை கூப்பிட்டாங்களா சர்மி? சியானா, ஒன்னைய மட்டும் கூப்பிடல, எல்லாரையும் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. எல்லாரையுமா? எல்லாரையும் எதுக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க? சியானா, எல்லாரும் இன்னைக்கு பீச்சுக்கு போலாம்னு கிளம்பி இருக்காங்க. அதான் உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இப்ப போய் நம்ம பீச்சுக்கு போறோம். என்னது பீச்சுக்கா? சூப்பர். சரி இங்கே என்ஜாய் பண்ணிக்கிட்டு நிக்காம சீக்கிரம் வாங்க, பீச்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே சர்மி, டபுள் ஓகே. போலாம். ரைட். அத்தாடி, இந்த புள்ளைகளை எல்லாம் இழுத்துட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவோம் போல இருக்கு. ஆமாக்கா, 4 மணிக்கு கிளம்புனது, மணி 5 ஆயிடுச்சு பாருங்க. 1 மணி நேரம் ஆயிருக்கு இதுல கூட்டிட்டு வரதுக்கு. இருங்க வசந்தி அக்கா, சின்ன பிள்ளை என்ன அப்படித்தானே, முழுதான் கிளம்புங்க. நீ மட்டும் வந்திருக்கே, உங்க அம்மா வரலையாமா? இல்லத்தே, எங்க அம்மாவுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வரலத்தே, அதான் உங்களோட அனுப்பி விட்டாங்க. சரிம்மா. கடல் தெரியுது, கடற்கரைக்கு வந்துட்டோம். சூப்பர். வாவ், அங்க பாரு பெரிய அலை அடிக்குது. சூப்பரா இருக்கு. ஜாலி, நான் தண்ணில போய் விளையாடுவேன். ஏய் அம்மு எங்க ஓடுற? அம்மு அங்க போக கூடாதுமா, இங்க வாமா. அம்மு, நான் சொல்றது கேக்குறியா இல்ல நான் வந்து அடிக்கவா? எல்லாரும் இங்க தான நிக்கறாங்க, நீ மட்டும் எங்க ஓடுறீங்க? வாடி. இந்த வாரேன். அம்மு, தனியாலாம் போக கூடாதுமா, அல பெரிய அலையா வந்துகிட்டு இருக்குல்ல, அடிச்சிட்டு போயிருமா. ஏமா பிரியா, உன் மகளை கண்டிச்சு விளக்க மாட்டியா? இப்படியா ஓடுறது? அம்மா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆளையும் சைஸையும் பாரு, என்ன சேட்டை கட்டிக்கிட்டு இருக்குன்னு. இதுவே வீட்ல இருந்திருந்தேன்னா அடிச்சு நொறுக்கிருப்பேன் ராஸ்கல். ஒழுங்கா வந்து நில்லு. பிரியா, சும்மா இருமா, சின்ன பிள்ளை தானே. அம்மா, எங்கேயும் போக கூடாது அம்மா, இங்கேயே நில்லு. சரி பெரியம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே நிக்கிறேன். பத்தியா பிரியா சொன்னோன்னு கேட்டுக்கிறா, இதுக்கு போய் அதட்டிக்கிட்டு இருக்க. அம்மா, எனக்கு பசிக்குதுமா. என்ன சியானா, பசிக்குதா? நான் புளிச்சோறு கட்டி கொண்டு வந்திருக்கேன், அதை வேணா சாப்பிடுவோமா? என்ன புளிச்சோறா? புளிச்சோறுலாம் வேணாம்மா, இங்க பீச்ல சுண்டல் மாங்காய் எல்லாம் விக்கிது, வாங்கிட்டாங்கம்மா. அது சரி, கொண்டு வந்த சோத்தை சாப்பிட மாட்டாளா? இங்க பீச்ல இருக்கிறதா திம்பியலோ? இங்க அநியாயத்துக்கு விப்பாங்க. அம்மா ப்ளீஸ்மா, நீங்களே என்னைக்கோ ஒரு நாள் தான் எங்களை பீச்சுக்கு கூட்டிட்டு வரீங்க, அதுலயும் இந்த புளிச்சோத்தை குடுக்குறீங்க, வாங்கிட்டாங்கம்மா. சரி இங்க நட்டு ஒரு லட்சல பார்த்து உட்காந்துட்டு அப்புறமாட்டி எல்லாம் வாங்கி தரேன். ராணி அக்கா, அந்த சைடு போய் உட்காருமா ராணி அக்கா. சரி வசந்தி, அந்த லட்சல என்னலாம் இருக்கு, அங்க போய் உட்காருவோம். ஆஹா, இந்த கடல் ஓசை சவுண்ட் எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா ராணி அக்கா, அப்படியே மனசுக்கு இதமா இருக்கு. இந்த கடலோட அலை ஏதோ நம்மட்ட சொல்ல வர மாதிரியே வந்துட்டு சொல்ல முடியாமையே போற மாதிரியே இருக்கு. ஆமா பிரியா, எவ்வளவு மன அமைதியா இருக்கு பாத்தியா? இதுவே வீட்ல இருந்தா புள்ளைகளோட கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமாக்கா, இந்த மாதிரி லீவு கிடைக்கிறப்ப தான் அங்க இங்கேயும் போயிட்டு வர முடியுது, இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் அடுப்படியிலேயே உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கு. அம்மா அம்மா, அங்க பாருங்க, பெரிய கப்பல் போகுது. அம்மு, ஒரு கப்பல் இல்ல அம்மு, நிறைய கப்பல் இருக்கு
பரிசியானவ மித்த பிள்ளைங்க எப்படி இயற்கையை ரசிக்குதுங்க. இது சாப்பாடே தான் ஒரே குறியா இருக்கும், தின்னி முட்டை மாதிரி. எனக்கு பசிக்குது இல்ல, வாங்கி தாங்கம்மா. வசந்தி, சியானாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுமா. அவ அப்பதருந்து கேட்டுக்கிட்டே இருக்கா பசிக்குது பசிக்குதுன்னு. ராணியக்கா, நான் புளிச்சோறு கட்டி கொண்டு வந்திருக்கேன், தின்னுன்னு சொன்னா அதை திங்க மாட்டா. வேற இந்த கடைகள்ல விற்கிது பாருங்க, அதான் வேணுமா அவளுக்கு. சின்ன பிள்ளைன்னா அப்படித்தான் இருக்கும் வசந்தி, வாங்கி கொடு. சரி, இந்த ஏதாச்சும் வித்துக்கிட்டு வருவாங்கல்ல, அவங்கிட்ட வாங்கி கொடுப்போம். அம்மா பசிக்குதுமா, வாங்கி தாங்கம்மா. ஏய் சியானா, சும்மா சும்மா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. பசிச்சா வந்தா புளிச்சோறு கொண்டு வந்திருக்கேன், போய் சாப்பிடு. இவங்கெல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, உனக்கு சோறே போட மாட்டாங்க நினைப்பாளா இல்லையா? இந்த அம்மா நம்ம கேக்குறது எதுவுமே வாங்கியே தர மாட்டாங்க. புளி முட்டை, புளி முட்டை, சோத்து முட்டை, சோத்து முட்டை. ஏய், என்ன புளி முட்டை சோத்து முட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் பசிக்கவே பசிக்காதோ? நானும் போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. இப்ப ஏதாவது இங்க வரட்டும், நீங்க வேணும்னு சொல்லுங்க, அப்புறமாட்டி இருக்கு. இங்க பாரு சியானா, நாங்க வந்தா தான் கேப்போம் அம்மாட்ட. நீ வராமையே எனக்கு பசிக்குது பசிக்குது வாங்கிட்டான்னு சொல்ல கண்டுதானே எல்லாரும் நக்கல் பண்றோம். இதுக்கு எதுக்கு நீ கோவப்படுற? உண்மையை சொன்னா வலிக்குதா? பூமாரி, ரொம்ப பேசாத, வாய மூடு. சுண்டல் சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். சுண்டல் வேணுமா? சுண்டல் சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். சுட சுட சுண்டல் சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். அம்மா அம்மா, அங்க பாருங்கம்மா, சுண்டல் வருது. சுட சுட சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வாங்கி தாங்கம்மா, அம்மா வாங்கி தாங்க. சியானா, ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? சுண்டல் கரு தானே வராது, என்னமோ சொந்தக்காரர் வர மாதிரி கத்திக்கிட்டு கிடக்க. எல்லாரும் வாய மூடுங்க. சுட சுட சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். சுண்டல் இங்க கொண்டு வாங்க. இந்த வாரேம்மா. அம்மா சுண்டல் வேணுமாம்மா? ஆமா, ஒரு பொட்டணம் எவ்வளவு? ஒரு பொட்டணம் 10 ரூபாம்மா. என்னது, ஒரு பொட்டணம் 10 ரூபாயா? நான் 5 ரூபாய்க்கு தானே வாங்கி சாப்பிட்டிருக்கேன். அம்மா 5 ரூபாய்க்கு நீங்க எப்பமா வாங்கி சாப்பிட்டீங்க? இப்ப இருக்கிற விலைவாசியில 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே பீச்சுக்கு தான் வந்தேன், அப்ப 5 ரூபாய்க்கு தான் வாங்கி சாப்பிட்டேன். எம்மா, நீங்க சின்ன வயசுல வாங்கி தின்றுப்பியம்மா. இப்ப இருக்கிற விலைவாசியில நான் 20 ரூபாய்னு விற்கணும். பாவம் சொல்லி உங்களுக்கு எல்லாம் 10 ரூபாய்க்கு தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சின்ன பிள்ளைகளா தானே இருக்கு, ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்க. இல்ல கட்டுப்படி ஆகாதுமா. இப்ப வேணுமா இல்ல நான் போவா? என் வியாபாரத்தை வேற இந்த அம்மாக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. வசந்தி, இப்ப எல்லாம் 10 ரூபாய் தான் வசந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சும்மா வாங்கி கொடு. இல்ல ராணியக்கா, 10 ரூபாய்ங்கிறது ஓவரால இருக்கு. அட அண்ணே, எல்லாருக்கும் கொடுங்க சுண்டலே. சரிம்மா. இந்தாங்கம்மா, உங்களுக்கு எத்தனை பொட்டணம் வேணுமா? இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு புறம் கொடுத்துருங்க. 1 2 3 4 5 6 பொட்டணம் கொடுத்துருங்க. சரிம்மா. அம்மா, எல்லாருக்கும் சுண்டல் கொடுத்தாச்சுமா, உங்களுக்கும் வேணுமாம்மா? இல்ல எங்களுக்குலாம் வேணாம். இந்தாங்க 60 ரூபாய். சரிம்மா. பிள்ளைகளா, சுண்டல் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சுண்டல் சூப்பரா இருக்கு. ஆமா சியானா, நல்லா தேங்காய் மாங்காய் எல்லாம் போட்டுருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. பத்தியா, நான் கேட்டனால தான் உங்க எல்லாருக்கும் சுண்டல் கிடைச்சிச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்டேன், என்ன வச்சு தான் உங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆமா நீ கேட்டனால தான் வாங்கி கொடுத்தாங்க, இல்லைனா மட்டும் வாங்கி தராம இருப்பாங்க எங்க அம்மா. அதுல எங்க அம்மா நான் கேட்டோன்னு வாங்கி தான் தருவாங்க. ரொம்ப பீத்திக்காத. புள்ளைகளா, தொண பேசாம சாப்பிடுங்க. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். சுட சுட இருக்கு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்.